இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இருக்கலாம். என்னடா அது இப்படி ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிட்டோமே, ஆனால் நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு ஆள் பலம் நிறையா இருக்குது, பண பலம் நிறையா இருக்குது, இவங்கள தாண்டி நம்ம எப்படி நம்ம நியாயத்துக்காக போராடி ஜெயிக்க முடியும் அப்படின்ற கொஷின் உங்களுக்கு இருக்கலாம். அதுக்காக நீங்கள் எந்த ஒரு மனிதரையும் தேடி இவங்க இதை நமக்காக முடிச்சு கொடுப்பாங்கன்னு போகாதீங்க. இல்லை பணத்தை வச்சு நம்ம இது செய்யலாம் அது செய்யலாம்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு சின்ன ஜபம், ஏசப்பா இந்த மாதிரி நான் சூழ்நிலை மாட்டியிருக்கேன், எனக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே இருக்குது, ஆனால் என் பக்கம் நீங்கள் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன், எனக்காக நீங்கள் இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சின்ன ஜபம் பண்ணால் போதும். உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்குன்றத ஏசப்பா கண்டிப்பாக அறிஞ்சிருக்கார். அதனால் உங்களை கைவிடாமல் உங்களுக்காக என்ன நீதி சேரணுமோ அந்த நீதி கண்டிப்பாக உங்களை சேரும். சரி, இந்த பாடலை கேட்குறீங்களா? என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான்